தினமும் 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாவே, உங்களுடைய வாழ்க்கையே அது மாத்திடுங்க. ஆமாங்க, உங்களுடைய சுகர் லெவல்ஸ், உங்களுடைய கொலஸ்ட்ரால், செரிமானம், உங்களுடைய ஸ்கின்னையும், உங்களோட முடியையும் கூட அது அழகா மாத்துது. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க சமையலறையில இருக்கிற எளிமையான இந்த விதை, பல விலை அதிகமா இருக்கிற மருந்துகள் செய்ய முடியாத வேலைய கூட இது செய்யுங்க. வீடியோ கவனமா பாருங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிக்கும்போது, இதுவரைக்கும் நீங்க வெந்தயத்த கிச்சன்ல இருக்கிற ஒரு ஸ்பைஸா மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. உங்கள ஒரு புதிய மனிதனா மாத்தப் போற ஒரு அற்புதமான பொக்கிஷம் தாங்க இந்த வெந்தயம். யோசிச்சு பாருங்க. நீங்க சுகர் மாத்திரைகள் சாப்பிடுறீங்க. முடி கொட்டாம இருக்கிறதுக்கு தனியா டானிக் சாப்பிடுறீங்க. பிம்பிள்ஸை தடுக்கிறதுக்கு க்ரீம்ஸ் வாங்கி யூஸ் பண்றீங்க. வயிற்று பிரச்சனைகளுக்கு சிகப்பு நிற டானிக் வாங்கி வச்சிருக்கீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 1 ஸ்பூன் வெந்தயம் இப்போ நான் சொன்ன எல்லா மருந்துகளும் செய்கிற விஷயங்களை தனியாளாக செய்யுங்க. எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல். இது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம். நீங்கள் எப்போதுமே உங்கள் சமையல் அறையில் இருக்கிற ஸ்பைசஸ் இருக்கு இல்லைங்களா, அதை என்றைக்குமே நிராகரிக்காதீங்க. ஏன்னா அதுதான் நீங்கள் ஆரோக்கியமாக வாழறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறது. நீங்கள் எப்போவாவது சமையலுக்கு மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் வெந்தயத்தை கொஞ்சம் தண்ணீரோட முழுங்கி இருக்கீங்களா? நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் அப்படி சாப்பிட்டது கிடையாதுங்க அப்படின்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரி, நிறைய நன்மைகள் இருக்குது. வெந்தயத்தை தினமும் 1 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வந்தா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அந்த நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதலாவதா, பிளட் சுகரை நேச்சுரலாக இது கண்ட்ரோல் பண்ணுது. இந்த வெந்தயத்தில் சால்யூபிள் ஃபைபர் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, 4-ஹைட்ராக்சி ஐசோலிசின் அப்படிங்கிற ஸ்பெஷலான அமினோ ஆசிட்ஸும் இதில் இருக்குது. இது ரெண்டும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வயிறு அதிக அளவில் இந்த சுகரை அப்சர்வ் பண்ணிக்காமல் இது பார்த்துக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இது அதிகரிக்குது. நிறைய ஸ்டடீஸ் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்குன்னா, இது ஃபாஸ்டிங் சுகரையும் HbA1cயையும் இது குறைக்குது. அடுத்த நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குதுங்க. LDL கொலஸ்ட்ரால் தான் உங்களுடைய ஹார்ட்டுக்கே ஒரு வில்லன் மாதிரி. இந்த வெந்தயம் LDL கொழுப்பையும் ஹை கிளிசராய்ட்ஸையும் கம்மி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது குட் கொலஸ்ட்ராலான HDLை அதிகரிக்குது. இதனால உங்களுடைய இரத்த குழாய்கள் எல்லாமே நல்லா சுத்தமாக இருக்கு. எந்த பிரச்சனை இல்லாமல் இரத்த ஓட்டம் இருக்கிறதுனால ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் இது எல்லாமே வராது. அடுத்ததா, உடல் பருமனை இது குறைக்குதுங்க. வயிற்றில் இருக்கிற கொழுப்பை கரைக்குது. வெந்தயத்தில் கலாக்டோமேனான் அப்படிங்கிற ஒரு ஃபைபர் இருக்குங்க. அதனால நீங்கள் வெந்தயத்தை சாப்பிடும்போது உங்கள் வயிறு ஃபுல்லான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்குது. தண்ணீரோட வெந்தயத்தை சேர்க்கும் போது இது ஒரு திக்கான ஜெல்லை உருவாக்குது. இதனால நிறைய சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணவே தோணாது. அடிக்கடி சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்காது. தொடர்ந்து நீங்கள் வெந்தயம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது உங்களுடைய வயிற்றுல இருக்கிற கொழுப்புகள் கரைக்கப்படுது. அடுத்ததா, இது அசிடிட்டி, செரிமான பிரச்சனை, இந்த 2 பிரச்சனையும் சரி பண்ணுதுங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்செரிச்சல் இருக்கும், வயிற்றில் கூட எரிச்சல் இருக்கும், மலச்சிக்கல் பிரச்சனை, இது எல்லாத்தையுமே இந்த 1 ஸ்பூன் வெந்தயம் சரி செய்யுதுங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெந்தயம் உங்களுடைய குடல் பகுதியில் ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் ஒன்று உருவாக்குது. இதனால உங்கள் வயிறு எப்போவுமே குளுமையோடு இருக்குங்க. அடுத்த நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பெண்களுக்கான ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுது. PCOS பிரச்சனை இருக்கிற பெண்கள், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க, குழந்தை பிறந்த பின்பு பெண்களுக்கு ஏற்படுற அந்த வீக்னஸ், இந்த எல்லா பிரச்சனையுமே நீங்கள் தொடர்ந்து வெந்தயம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த வெந்தயம் குணப்படுத்துது. அது மட்டும் இல்லைங்க, ஈஸ்ட்ரஜன் அளவுகளை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வெந்தயம் ரொம்ப உதவியாக இருக்குது. இதனால உங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் ஒரு வயிற்று வலி வரும் இல்லைங்களா, அந்த வயிற்று வலி, உங்களுடைய மூட் ஸ்விங்ஸ், அது மட்டும் இல்லைங்க, பால் ஊட்டுற தாய்மார்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பால் அதிகமாக சுரக்கிறதுக்கும் இந்த வெந்தயம் உதவியாக இருக்குது. வெந்தயம் தொடர்ந்து சாப்பிட்ற ஆண்களுக்கு நல்ல வலிமையை இது கொடுக்குது. இது ஒரு இயற்கையான டெஸ்டோஸ்டரோன் பூஸ்டராக செயல்படுது. இதனால அவங்களுக்கு அதிக அளவில் சக்தி கிடைக்கிது. அவங்களுடைய தசைகளுக்கும் நல்ல ஒரு பவர் கிடைக்கிது. அடுத்த நன்மை, ஆரோக்கியமான முடி,
பளபளப்பான ஸ்கின், இது ரெண்டும் கிடைக்கிறதுக்கு வெந்தயம் எந்த அளவுக்கு உதவியாக இருக்குன்னு பார்க்கலாம். வெந்தயத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குங்க. இதனால இது ப்ரீமெச்சூர் ஏஜிங்கை கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு இந்த பொடுகு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி பொடுகு தொல்லையோட கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வெந்தயம் ஒரு நல்ல மருந்து. உங்களுடைய முடி உதிர்வை இது குறைக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் முடியை நல்லா ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் இது வச்சுக்குது. உங்களுடைய ஸ்கின்னுக்கு ஒரு இயற்கையான க்ளோவும் கிடைக்குது. அடுத்த நன்மை என்ன பார்த்தீங்கன்னா, கிட்னியையும் லிவரையும் இது பாதுகாப்பாக வச்சுக்குதுங்க. உங்கள் கிட்னிலையும் லிவர்லேயும் இருக்கிற டாக்ஸின்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே வெளியேற்றுறதுக்கு இந்த வெந்தயம் உதவியாக இருக்குது. இதனால உங்களுடைய கல்லீரலில் கொழுப்புகள் சேர்றது குறையுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கிட்னி டேமேஜ் ஆகாமல் இது பாதுகாக்குது. ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்களா, ஒரு சிறிய விதை இவ்வளவு விஷயங்களை செய்து, ஆனால் நம்ம இது வரைக்கும் இத்தனை விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு விதையை அதை பார்த்ததில்லை. சரி, இப்போ இந்த வெந்தயத்தை எந்தெந்த பிரச்சனை இருக்கிறவங்க எந்தெந்த விதத்தில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படிங்கிறத பார்க்கலாம். டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், இந்த 2 பிரச்சனையும் இருக்கவங்க இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவு வெந்தயத்தை சிறிதளவு தண்ணீர் ஊற்றி அதை ஊற வச்சுட்டு படுத்துடுங்க. அடுத்த நாள் காலையில் நீங்கள் எந்திரிக்கும் போது அந்த தண்ணீரையும் குடிச்சிடுங்க. அது கூடவே ஊறின அந்த விதைகள் இருக்கு இல்லைங்களா, அதையும் நல்லா மென்று அதை முழுங்கிடுங்க. இப்படி நீங்கள் பண்ணும்போது சுகரும் கொலஸ்ட்ராலும் கண்ட்ரோலில் இருக்கும். அடுத்ததா செரிமான பிரச்சனை, அசிடிட்டி, இந்த 2 பிரச்சனையும் இருக்கிறவங்க இந்த வெந்தயத்தை ஒரு டீயாக செஞ்சு குடிக்கலாம். 1 டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன் அளவு வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. அதை ஒரு 5 நிமிடங்கள் நல்லா கொதிக்க வைங்க. அதன் பிறகு அதோட நிறம் மாறிடும் இல்லைங்களா, அதை நீங்கள் வடிகட்டிட்டு ஒரு டீ மாதிரி குடிக்கலாம். வெந்தயம் சாப்பிட்டா கொழுப்பை நல்லா கரைக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் வெந்தய பொடியை உபயோகப்படுத்தலாங்க. வெந்தயத்தை ஒரு கடாயில் போட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வறுத்தா போதும், கருகக்கூடாது. அதன் பின்னாடி அது ஆறுனதுக்கு அப்புறம் அதை பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு வெந்தய பொடி எடுத்துட்டு 1 டம்ளர் அளவு வெதுவெதுப்பான நீரில் கலந்து தினமும் குடிச்சிட்டே வாங்க. இந்த முறையில் நீங்கள் இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கொழுப்புகள் சீக்கிரமாகவே கரைய தொடங்கும். வைட்டமின் குறைபாடு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வெந்தயத்தை முளைக்க வச்சு சாப்பிடலாங்க. வெந்தயத்தை கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுடுங்க. அதன் பின்னாடி தண்ணீர் எல்லாமே வடிச்சிட்டு அதை ஒரு துணியில் போட்டு கட்டி வச்சிடுங்க. அடுத்த நாள் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறைய முளைச்சிருக்கும். அது அந்த துணிக்கு வெளியில் கூட தெரியும். இந்த முளைத்த வெந்தயங்களில் அதிக அளவு வைட்டமின்களும் என்சைம்களும் இருக்குங்க. இதை நீங்கள் அப்படியும் சாப்பிடலாம், இல்லைன்னா தயிரில் சேர்த்தும் கூட சாப்பிடலாம். சரி, வெந்தயத்தை யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது? கர்ப்பிணி பெண்கள் முதல் 3 மாதத்துக்கு வெந்தயம் சாப்பிடக்கூடாது. ஹைப்போகிளைசிமியா இருக்கிறவங்களும் இதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா வெந்தயம் பொதுவாகவே சுகரை குறைக்கக்கூடியது. ஹைப்போகிளைசிமியா இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே சுகர் கம்மியாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வெந்தயம் சாப்பிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு நல்லதில்லை. அடுத்ததாக 2 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. இந்த 2 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸுமே முக்கியமாக உங்களுடைய செரிமான பிரச்சனைக்காகவும் சுகர் பிரச்சனைக்காகவும் மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். அதனால் ரொம்ப கவனமாக கேளுங்க. முதல்ல இருக்கிற புள்ளி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 செஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த போன் தான் செஸ்ட் போன். அங்கேருந்து நேராக ஒரு கோடு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுடைய தொப்புளில் போய் முடியும் இல்லைங்களா. அப்போது அந்த தொப்புளுக்கும் இந்த செஸ்ட் போனுக்கும் நடுவில், கரெக்டாக நடுவில் இருக்கிற புள்ளி தான் நான் சொல்கிற அந்த புள்ளி. இப்போது உங்களுக்கு வயிறு கல் மாதிரி இருக்குது, செரிமானம் ஆகலை, அசிடிட்டி பிரச்சனை இருக்குது, அது கூடவே வயிறும் உப்புசமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த 3 விரல்களை பயன்படுத்தி நான் சொன்ன அந்த அக்குப்ரெஷர் புள்ளியில் ஒரு மசாஜ் கொடுங்க. மெதுவாக ஒரு மசாஜ் கிளாக் வைஸில் கொடுக்கணும். கடிகார சுற்று எப்படி இருக்கும் அந்த மாதிரி கிளாக் வைஸில் நீங்கள் மெதுவாக அழுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. மெதுவாக ஒரு ப்ரெஷர் கொடுத்தாவே போதுங்க. ஒரு 2 இல்லைன்னா 3 நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம். இந்த புள்ளி உங்களுடைய கணையத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குங்க. இதனால உங்களோட சுகர் லெவல்ஸ் நேச்சுரலாகவே கண்ட்ரோலில் இருக்கும். அடுத்து நான் சொல்ல போகிற ஒரு புள்ளி, இது ஒரு சீக்ரெட்டான பாயிண்ட்டுங்க. நான் சொல்ல போகிற இந்த பாயிண்ட் உங்களுடைய மண்ணீரல் இருக்கு இல்லைங்களா, அதையும்
உங்களுடைய செரிமானத்தையும் இணைக்கிற ஒரு புள்ளிங்க. இந்த புள்ளியை நீங்கள் உபயோகிக்கும் போது சுகர் கிரேவிங்ஸ் கம்மியாகுது. டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப 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 ஒரு நல்ல புள்ளி. இந்த புள்ளியில் நீங்கள் அழுத்தம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய மொத்த டைஜஸ்டிவ் சிஸ்டமே வலிமையாகும். இந்த புள்ளி உங்களுடைய முதுகில் தாங்க இருக்குது. உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் யாரையாவது அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்க சொல்லுங்கள். இந்த புள்ளி உங்களுடைய முதுகு தண்டோட 2 பக்கத்துலேயுமே இருக்குங்க. அதனால் 2 பக்கமுமே 2 நிமிடங்கள் இதில் ப்ரெஷர் கொடுக்க சொல்லுங்கள். இதை தினமும் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். உங்கள் உடலில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் எப்பவும் சொல்லி புலம்புற பிரச்சனையும் சொல்லாத பிரச்சனையும் சேர்த்தே சரியாகும். பல நேரங்களில் உங்களோட நோயை தீர்க்கக்கூடிய அற்புதமான மருந்து உங்கள் வீட்டு சமையல் அறையில் தாங்க இருக்குது. 1 ஸ்பூன் அளவு வெந்தயத்தை எடுத்துக்கோங்க, வாயில் போட்டுடுங்க, தண்ணியிலே முழுங்கிடுங்க. மாத்திரைகளை முழுங்குவீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் முழுங்கிட்டு வந்தாலும் சிம்பிளாக முடிஞ்சிடுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு லைக் பண்ணுங்கள். வெந்தயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த தகவல்களை உங்களுடைய அன்பானவர்களுக்கும் உறவினர்களுக்கும் இல்லை நண்பர்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற உங்களுடைய உடலை நீங்களே சரி செய்யக்கூடிய அற்புதமான ஆரோக்கிய தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் வெந்தயத்தோட பயன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி ஒரு நெல்லிக்காயை தினமும் தொடர்ந்து சாப்பிடும்போது என்னென்ன நோய்களெல்லாம் குணமாகும் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு காணொளி அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். நீங்கள் எப்போதுமே அளவில்லாத ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாமையும் இருக்கணும். நன்றி.